வணக்கம், நான் மகேஷ். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு. இந்த வரலாறு 2000 வருஷத்துக்கு பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ பேரரசு இருந்தது. முற்கால சோழர்கள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் களப்பிரர்கள் ஆட்சின்னு சொல்லுவோம். ஒரு 600 வருடங்கள் யார் ஆட்சி செஞ்சாங்கன்னே தெரியல. அந்த வம்சம் களப்பிரர்கள்ன்ற வம்சம் இப்போ வரைக்கும் சரியான தகவல்கள் இல்லை. அந்த நேரத்தில் வரலாறும் கிடைக்கப்படல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள், அவங்க தான் தமிழ்நாட்டோட இன்றைக்கி வரைக்கும் ஹீரோஸ். நம்ம ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், இவங்கெல்லாம் இருந்தது அந்த பிற்கால சோழர்கள். அவங்க சுமார் 900வது வருஷத்துலேருந்து கிபி 900லேருந்து கிபி 1100 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 300 வருஷம் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறமும் ஒரு 100 வருஷம் ஓரளவுக்கு அவங்களோட அதிகாரம் இருந்தது. பின்னாடி பாண்டியர்கள் தலை தூக்குறாங்க, சேரர்கள் இருந்தாங்க. பாண்டியர்களோட ஆதிக்கம் ஒரு 200 வருடங்கள் நீடிச்சுது. அந்த சமயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விஜயநகர பேரரசு, இவங்க ஹம்பின்ற நகரம் இப்போ கர்நாடகாவில் இருக்குது. தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க. அவங்க அங்கேருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை பிடிக்கிறாங்க. இவங்க சில நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டை வெள்ளைக்காரர்கள் வர வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. அதோட ஆதாரங்கள் திருமலை மகால் இந்த மாதிரிலாம் விஜயநகர பேரரசோட பேர் சொல்கிற மாதிரி சில அடையாளங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த மக்கள் இப்போவும் தமிழ்நாட்டில் தமிழர்களாக மாறியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 250 வருஷம் தமிழ்நாட்டை, இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க. அதில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒரு 250 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த வெள்ளைக்காரங்க போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, சுதந்திரம் கொடுக்கும்போது திராவிட இயக்கம்னு அப்போ இருக்குது. யாருன்னா பெரியார் தலைமையில். அவங்க வெள்ளைக்காரங்களை போகாதேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு வரலாற்று திருப்பம். என்னென்னா, இந்த நார்த் இண்டியன்ஸோட நாங்கள் சேர்ந்து இருக்க மாட்டோம், நீங்கள் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா ஆதிக்கம் மேல் ஜாதிக்காரங்க கையில் இருக்கும், ஹிந்தியை அதிகமாக பேசுகிறவங்க இந்த நாட்டில் இருப்பாங்க, இந்தியாவில் பாகிஸ்தான் மாதிரி எங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது யாருன்னா பெரியார். இப்போ நம்ம தமிழ்நாட்டை 60-70 வருடமாக ஆட்சி பண்ணவங்களோட மூலம் அவர் தான். இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுற தாவேகாவோட கொள்கை தலைவரும் அவர் தான். அவர் நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து பிற்காலத்தில் அதை திராவிடர் கழகமாக மாற்றி அந்த திராவிடர் கழகத்தில் தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் கூட இந்தியாவோட சுதந்திரத்தை பெருசாக ஆதரிக்கலை. காங்கிரஸ் தான் போராடினாங்க, காந்தி நேரு தலைமையில் போராடினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் ஏந்தி போராடினார் பர்மா வழியா. அவர் இறந்துட்டதாக சொல்லப்பட்டது, ஆனால் அவரோட இறப்பு உறுதிப்படுத்தப்படல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் பெரியாரை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. பெரியார் வேறு வழி இல்லாமல் இந்தியாவோட மவுண்ட் பேட்டன் பிரபு ஒத்துக்கலை, தனி நாட்டுக்கும் ஒத்துக்கலை, பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவோட சேர்ந்து தான் இருக்கணுன்ட்டாங்க. சேர்ந்து இருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தோட வரலாறு அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் 2-3 வருடங்கள் ஆனால் அவர் கூட அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவங்களாம் சேர்ந்து செயல்பட தொடங்குறாங்க. இதில் நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன் இந்த மாதிரி இன்னும் சில தலைவர்களும் அவங்க கூட சேர்ந்து கட்சியை நடத்துகிறாங்க. அப்போ அது இயக்கமாக தான் இருக்குது, திராவிடர் இயக்கம்னு, சமூக இயக்கம். அவங்களோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பகுத்தறிவு தான் முக்கியமான கொள்கை. பகுத்தறிவுனா என்னென்னா, கடவுள் இல்லை, கடவுளை போதிப்பவன் முட்டாள், அயோக்கியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் பெண்ணுரிமைன்னு இன்னொரு இதை சொல்லுவாங்க. அது என்னென்னா, பெண்கள் ஆணுக்கு சமமாக இருக்கணும், பெண்கள் என்ன உடை உடுத்துறாங்க அப்படிங்கிறது ஆணுக்கு என்ன உடை உடுத்துறாங்களோ அதே உடுத்திக்கலாம். அதே மாதிரி திருமணம் மற்ற விஷயத்திலலாம் ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்களுக்கு இருக்குன்னு பேசினவர் தான் பெரியார். அடுத்து சமூக உரிமை. சமூக உரிமை தான் இது ரொம்ப முக்கியம். இது சாதிய சமூகம். சாதிய அடிப்படையில் விஜயநகர பேரரசு காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒடுக்குமுறைகள் இருந்தது. ஏன்னா அவங்க தமிழர்கள் ஆட்சி செஞ்சதுனால தமிழ் மக்களை பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க சமூகத்தில். அங்கேருந்து வந்த முற்பட்ட சமூகத்தினர்கள் இதை வர்ண அடிப்படையிலும் கூட சொல்லுவாங்க. வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவீங்க, சனாதன தர்மம்னு. அந்த மாதிரி தமிழர்களை கீழே 2 இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மேலே இருக்கிறவங்கெல்லாம் ஆட்சி செலுத்துகிறவங்க, ஆதிக்கம் செலுத்துகிறவங்க, ஆட்சியாளர்களோடு இருக்கிறவங்க இருந்தாங்க. இது வெள்ளைக்காரங்காலத்துலேயும் தொடர்ந்தது. அப்போ தான் போராட ஆரம்பிக்கிறாங்க. 1900களில் பெரியார் தலைமையில் இந்த போராட்டங்கள்லாம் வருது. ஈவன் தமிழ் தேசிய தலைவர்கள் கூட அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் போராடுறாங்க இந்த சமூக பிரச்சனைகளுக்காக. பின்னால் பார்த்தீங்கன்னா திமுக உருவாகுது. எப்போன்னா 1950 காலகட்டத்தில்
அதுக்கு காரணம் வந்து பெரியார் வந்து அவரை விட 40 வயசு இளையவரான மணியம்மையை திருமணம் பண்ணிக்கிறாரு. அது வந்து இளைய தலைவர்களாக அப்போ இருந்த அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால தனியாக ஒரு இயக்கம் தொடங்குறாங்க. ஆனால் காரணங்கள் வேற சொல்லப்படுது. அவர் தேர்தல் அரசியலை பிடிக்கல, வெறுக்கிறாரு பெரியார். அதனால தேர்தல் அரசியலுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் தனி கட்சின்னு சொல்லி வெளியில் சொன்னாங்க. தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, திராவிட இயக்கத்தை. அப்போ தான் அண்ணாதுரை ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன போராட்டம்னா இந்த சமூக நீதி போராட்டம். பெரியார் சொன்ன கொள்கைகளை பின்பற்றி ஒரே மாற்றம் தான். அவர் வந்து நாங்கள் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோன்றாரு அண்ணாதுரை. அவ்வளோதான் வித்தியாசம். அவர் வந்து பிள்ளையாரே உடைச்சார் பெரியார், இவர் பிள்ளையாரை உடைக்க மாட்டோன்ட்டார். அவ்வளோதான் கொள்கை வித்தியாசம். பின்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு இறைவனை ஒத்துக்கிட்டதெல்லாம் பின்னாடி, ஜெயலலிதா கரசேவைக்கு செங்கல் அனுப்பிச்சதெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்துத்துவ இயக்கம் மாதிரி அதிமுக திராவிட இயக்கம் மருவி போனதெல்லாம் பின்னாடி. அந்த வரலாறை தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம திமுகவோட வளர்ச்சி 1950களில் வந்து ஒரு சில போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதில் முக்கியமான போராட்டம் வந்து சமூக போராட்டங்கள், சாதி ஒழிப்பு போராட்டங்கள், சாதி ஒழிப்பு திருமணங்கள், சாதி கோவில் நுழைவு, சாதி கோவிலுக்குள்ளே வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்க போக முடியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து கோவில் நுழைவு போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க பெரியாரை பின்பற்றி. அதுக்கடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நேரு காலத்திலேருந்தே. அதை எடுத்து வந்து கடுமையாக போராடுறாங்க. அந்த போராட்டத்தோட விளைவு இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுறதில்லை. அதுக்கு காரணம் திராவிட இயக்கம்தான். மீண்டும் என்ன நடக்குதுன்னா, இந்த 1950களில் தொடர்ந்த போராட்டம் 60களில் வந்து இவங்க எம்எல்ஏ எம்பி ஆகிற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. 10 வருஷம் கட்சி நடத்தி 52 எலெக்ஷன்லேருந்து 62 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஆயிடுறாங்க. அந்தளவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. அடுத்து 67 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்சியே பிடிச்சிடுறாங்க. அதில் ஒரு விசித்திரமாக நடந்தது. ராஜாஜின்றவர் தான் ஒரு பெரிய தலைவர் காங்கிரஸில். அவர் வந்து சிஎம்மாக இருந்தவர். அவரே வந்து அண்ணாதுரைக்கு அப்போ அந்த எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணார். அப்போ திராவிட இயக்கங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவாக இருந்தது. அப்போ வந்து உழைப்பாளர் கட்சின்னு சொல்லி ராமசாமி படையாச்சின்னு அவரும் ஆதரவு கொடுத்தாரு. அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க 1967. அப்போ அவங்க வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கம். அப்படி புல்லரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லி கட்சியோட கொள்கையே அதுதான். எல்லாருமே ரொம்ப புரட்சிகரமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஒரு வருஷம் அந்த ஆட்சி நல்ல விதமாக போயிட்டு இருந்தது. அப்போ துரதிர்ஷ்டவசமாக அண்ணாதுரைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறாரு. போய் சிகிச்சை முடிச்சுட்டு வராரு. இருந்தாலும் பின்னாடி சிகிச்சை பண்ணலாமல் இறந்துடுறாரு. பின்னாடி இவரோட சீடர்கள் கருணாநிதி, அன்பழகன், மதியழகன், நெடுஞ்செழியன், நம்ம எம்ஜிஆர், இவங்களுக்கு இடையெல்லாம் யார் சிஎம் ஆகுன்ற போட்டியில் ஒரு சதுரங்க வேட்டையே நடக்குது. அதில் வந்து ஜெயிச்சிடுறாரு கருணாநிதி. அவர் சிஎம் ஆயிடுறாரு. ஆனால் எம்ஜிஆருக்கு மந்திரி பதவி கூட கொடுக்கப்படல. அவர் வந்து பிற்காலத்தில் அந்த மந்திரி பதவி கேட்டு போராடுறதுனால அவரை கட்சியிலிருந்தே நீக்கிடுறாங்க. பொதுமக்கள் சொல்லுவாங்க கணக்கு கேட்டார் எம்ஜிஆர், அதனால் திமுகலேருந்து அனுப்பிச்சிட்டாரு கருணாநிதின்னு. ஆனால் வெளியில் சொல்லப்பட்டது அவர் நடிச்சிட்டு இருந்தார், நடிப்பை நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு கருணாநிதி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து திமுக பிளவுபடுது. இது வந்து 2வது பிளவு. திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக பிரியுது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரோட தலைமையில் மறுபடி போராடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயே 1977 ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து அது ஒரு அரை நூற்றாண்டு காலம் அதிமுகவோட ஆதிக்கம் நிறைந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திமுக வந்து எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வர முடியல. அதுக்கப்புறமும் அதிமுக வந்து ஜெயலலிதா தலைமையில் இருக்கும் போதுமே பெரும்பாலும் ஜெயலலிதா தான் சிஎம்மாக இருந்தாங்க. அதனால தான் அது அதிமுகவோட காலம்னு அரை நூற்றாண்டு காலம் சொல்கிறேன். இப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி 1987க்கு அப்புறம் ஒரு சில வருடங்கள் திமுக ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ திமுக வந்து ஒரு எல்டிடின்னு சொல்லி தமிழ் தேசிய இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு ஆட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க, டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க. கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு 1990. அப்போ வர எலெக்ஷனில் 1991 இருந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. ஜெயலலிதா வந்து ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அதில் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அவங்க தான். அப்போ வந்து 234 தொகுதியிலையுமே வந்து ஓரிரு தொகுதி திமுகவை தவிர்த்து மற்றது எல்லாமே அவங்க ஸ்வீப் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 96ல் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. திமுக ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000ல் மீண்டும் அடுத்து வர எலெக்ஷனில் 2001லேருந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வராங்க. மறுபடியும் 2006ல் கருணாநிதி வராரு. 11ல் அதிமுக வராங்க. 15ல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்ட ஜெயலலிதா சொல்லணும். ஆமாம், ஏன்னா அவங்க அந்த 11ல் ஜெயிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சிடுறாங்க எலெக்ஷனில். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களும் உயிரிழந்துடுறாங்க உடல்நல குறைவால். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு 4 வருடங்கள் ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் திமுகவோட கருணாநிதியோட வாரிசாக அவர் ஆட்சிக்கு வராரு. அவர் ஒரு 5 வருடங்கள் ஆட்சியில் இருக்கார். இந்த திராவிட ஆட்சின்றது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க 2026ல் மக்கள். எப்படின்னா 2 கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் புதுசாக தாவேக்கான ஒரு புதிய சக்தி இளைஞர்களோட புரட்சினால இளைஞர்களோட பேராதரவில் ஆட்சிக்கு வராங்க. இதுதான் வந்து திராவிட கட்சிகளோட ஆட்சி வரலாறு. ஆனால் அவங்க ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்றதையும் நம்ம கொஞ்சம் பேசணும். எப்படின்னா இந்த சமூக புரட்சின்னு சொல்கிறேன் இல்லையா, திராவிட கட்சிகளோட ஆட்சியில் 1967லேருந்து மிகவும் நேசிக்கிற தமிழுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. தமிழ் மொழி செம்மொழியாக்கப்பட்டிருக்கு. அதே போல் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அவங்கெல்லாம் நல்ல கல்வி அறிவோட அதிகமாக அரசு வேலைகள் ஈவன் தனியார் வேலைகளில் தொழில் பண்ணுறதுலலாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. சமூகம் மிகப்பெரிய அளவில் சமமான சமூகமாக மாறியிருக்கு தமிழ்நாட்டில். அந்த சமூக புரட்சியை எந்த விதத்துலையுமே நம்ம மறுக்கவே முடியாது, பாராட்டியே தீரணும். அதுக்கு காரணம் வந்து இந்த இருபெரும் திராவிட சக்திகள் அதிமுக திமுக தான். அதுபோல் 1991ல் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகமயமாக்கல்னு. அந்த மாதிரி வந்து மன்மோகன் சிங் பீரியடில் நிறைய உலக அளவில் நிறைய கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்து தொழில் தொடங்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அட்ராக்டிவான மாநிலமாக ஜெயலலிதா நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஹிந்தியை ஏற்றுக்காத மாநிலன்றதுனால கம்பேரிட்டிவ்லி சிஎம்ஏ நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க நிறைய தொழில் அதிபர்களை சந்தித்து பேசி ஹூண்டாய் கம்பெனி ஃபோர்டு கம்பெனிலாம் அப்போ தான் வருது தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி வந்து சென்னை உலகத்திலேயே வந்து பெரிய ஒரு ஆட்டோமொபைல் ஹப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ஏசியாவோட டெட்ராய்டுன்னு கூட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பென்ஸு BMW இந்த மாதிரி மிகப்பெரிய தொழிற்சாலைகள் டிவிஎஸ் அசோக் லேலண்டுன்னு எல்லா கம்பெனிகளும் சென்னையில் தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு ஜெயலலிதாவில் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. இப்போ கூட தூத்துக்குடியில் ஒரு வின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் தொடர்ந்து கருணாநிதி ஸ்டாலின் 2 பேர் பீரியட்லையுமே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. போட்டி போட்டு மாநாடுகள் நடத்துவாங்க. முதலீட்டாளர்கள் மாநாட்டை நிறைய முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது மாணவர்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. பள்ளிக்கூடங்களை நிறைய கட்டியிருந்தார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர். சத்துணவுன்னு ஒரு உணவு கொடுத்தார் அவர் காமராஜர் காலத்தில். அது ஒரு சாதாரணமாக உப்புமா அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த காலத்தில், ஏழ்மையான காலம் அது. அந்த உணவுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு வந்தவங்க நிறைய பேர். அதனால் காமராஜரை கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. அதை மிகவும் பெரிய அளவில் கொண்டு போனது திராவிட கட்சிகள். எப்படி சொல்லணும்னா அந்த சத்துணவு திட்டத்தை மதிய உணவு திட்டமாக விரிவாக்குனார் எம்ஜிஆர். அதில் என்னென்னா முட்டை கொடுக்கறது, இந்த மாதிரி கலைஞர் வந்து இன்னும் அதை சத்துணவை இன்னும் அதிகமாக கொண்டு வந்தார். இது இல்லாமல் பல்பொடி, செருப்பு, சைக்கிள், ஜெயலலிதா பீரியடில் சைக்கிள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு. இது எங்கே உச்சம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிக்கும் போது லேப்டாப் கொடுக்குறாங்க ஜெயலலிதா பீரியடில். இதுவும் மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்கது. இது வந்து மிகப்பெரிய அளவில் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் அறிமுகம் பண்ணுது லேப்டாப் மூலமாக. அதனால் இவங்க ஐடி ஃபீல்டில் அந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து இன்றைக்கி இந்த சவுத் இந்தியா பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இந்திய அளவில் இல்லை உலக அளவில் லீட் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதை நம்ம மறுக்கவே முடியாது, பாராட்டியே தீரணும். இதை வந்து எப்போவுமே இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இந்த போன்ற மக்கள் நல திட்டங்களை அல்லது சமூக நல திட்டங்களை தொடர்ந்து
பின்பற்றியே வந்திருக்காங்க. ஆட்சிகள் மாறினாலும் அவங்க அதை தொடர்ந்து பின்பற்றியிருக்காங்க. இதை நம்ம மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். இப்போ இந்த கொள்கைகள் இவ்வளவும் இருந்தும் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இப்போ நடந்திருக்கிற இந்த அரசியல் புரட்சி. தாவேக கையில் அரசு போயிருக்கு. நம்ம இனி என்ன நடக்குதுன்றது போக போக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.